அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ட்ரெய்லர் வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரி ரொம்ப யூத்தாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே செரீனோட வெற்றி விழாவுக்கு வந்திருந்தோம். அதில் ஜஸ்டின் பிரபாகர் தான் மியூசிக். அந்த நீலோத்தை பாட்டெலாம் இன்னுமே மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். வெற்றி விழாவுக்கு எங்களை கூப்பிடணும். கண்டிப்பாக நாங்கள் வருவோம் நம்புகிறோம். இது ஒரு என்னென்னா, இப்போ தான் நாங்கள் எலெக்ட் ஆகி வந்திருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட தேர்தல் நடக்கும்போது நண்பர் அவரை கூப்பிட்டோம். தலைவர் நீங்கள் நில்லுங்க. நான் சொன்னோம், உங்களுக்கு எந்த போஸ்டிங் வேணாலும் எடுத்துக்காங்க வாங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் நில்லுங்க, பின்னாடி இந்த ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு மீட்டிங்லாம் போட்டோம். அது வந்து தயாரிப்பாளருக்கு ஆக்கப்பூர்வமான, நாங்கள் யாருக்கும் எதிரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னென்ன திட்டங்கள் அதெல்லாம் பேசுகிறோம், பின்னாடி பேசலாம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும் நம்புகிறோம். இப்போ வந்து சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்ல படங்கள் ஓடுது. எல்லாமே அறிமுகத்திலிருந்து பெரிய ஆளுங்களானதான். தயாரிப்பாளர் இருந்து தொழில்நுட்ப கலைஞர் எல்லாமே அறிமுகமாகி பெரிய ஆட்கள் ஆனதான். கண்டிப்பாக இது ஒரு பெரிய படம், பெரிய வெற்றி படமாக அமைன்னு நம்புகிறோம். என்டையர் டீமுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹேப்பிராஜ் படத்தை வந்து நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன். ஆமாம், ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 2K கிட்ஸுக்குள்ளே ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறதுனா, ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் வந்து ஒரு 7-8 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹீரோனியில் ஆரம்பித்து, அப்பாவில் ஆரம்பித்து, ஜிவி பிரதரில் ஆரம்பித்து, ஜார்ஜ் மரியன்ஸால் ஆரம்பித்து, அவங்க அம்மாவில் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்கோர் வந்து இந்த படத்தில் இருக்குது. வந்துட்டு உங்களுக்கு எல்லாருமே அவங்க கேரக்டரில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதாவது உலகத்தில் வந்து முதல் தகப்பன் வந்து தன் குழந்தைய தோல்ல வச்சு உலகத்தில் வந்து இதான் உலகம் அப்படின்னு காப்பான். அவன் தான் அவங்க அப்பா. அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகன். தன்னோட அப்பா தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாநாயகனுங்கிறத வந்து ஒரு மையப்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸுக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன சொல்றது அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வந்துட்டு. ஆமாம், படம் இல்லை. அதாவது கைதி படத்தில் வந்து ஜார்ஜ் மரியன் சாரை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்க. இப்படி ஒரு கேரக்டர் இப்படி பண்ணிக்கன்னு சொன்னாங்க. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஜார்ஜ் மரியன் சாரை பற்றி இன்னும் வந்து ஒரு அப்பாவை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு பையனும் அவரை வந்து ஒரு லவ்வராகவே லவ் பண்ணக்கூடிய ஒரு தகப்பனாக இருப்பாருங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து இந்த மேடையில் சொல்கிறேன், இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அப்புறம் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துருக்க ஜஸ்டின் பிரபாகர் இசையமைப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் 2 days பேக் வந்து ஃபங்க்ஷனில் மீட் பண்ண சிறை ஃபங்க்ஷனில் அப்போ சொன்னேன். என்னோட ஃபேமிலி நண்பர் தயாரிப்பாளர் ஜெயவர்தன், ரொம்ப ஃபேமிலி குடும்ப நண்பர் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தொடர்ந்து படங்கள் பண்ணணும், பல பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். மரியராஜா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ கேமராமேனில் ஃபஸ்ட்டு புது கேமரா வந்திருக்காரு. அவர் நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேமரா படுத்து ஆர்டி சாரோட அசிஸ்டன்ட் மதன் நினைக்கிறேன். அவருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹோல் டீமுக்கும் நன்றி. படத்திலே ஹாப்பின்னு வந்துச்சு. ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இங்கே வந்து பார்த்ததுமே நிறைய ஒரு மாநாடு மாதிரி இருக்கு. என்னன்னு உள்ளே வந்து பார்த்தா மாடலாக இருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள்லாம் ரொம்ப மாடலாக வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு மாதிரியாக போயின்னு இருக்கு. இப்போ தமிழ்குமரன் சார் தலைமையில் வந்து நாங்கள்லாம் ஜெயிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சினிமா இன்னமும் நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், எல்லா நடிகர் நம்ம ஜிவி சார் வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது, அவர் பற்றி நிறைய பேசணும். நல்ல மனிதர், பொறுமையானவர். ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தை லாஸ் ஆனோட அந்த படத்துக்கு வந்து சில ஹீரோக்கள்லாம் வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. சார் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏதோ என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறேன், அப்படி ஹீரோஸ்கள்லாம் இருக்காங்க. அதில் ஒரு ஹீரோ வந்து ஜிவி சார். ஏன்னா நிறைய பேர் அதாவது மறைமுகமாக செய்வாங்க, டைரெக்டாக செய்யாமல் மறைமுகமாக ப்ரொடியூசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹீரோக்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்கிறது தெரியல. அதில் ஒரு ஆள் தான் நம்ம ஜீவா சார். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம். ஏன்னா டைட்டிலே ஹாப்பியாக வந்திருக்கு. அது ஹாப்பியாக நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த மேடையில் திரும்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். ரூபாய்க்கு ஒரு படத்தில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணேன். அதில் வந்து அந்த ரூபாய்க்கு டைட்டை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண விஜய் சார் மக்கள் சிலோடுக்கு வந்து அந்த மேடையில் நன்றி சொன்னேன்.
திரும்ப இந்த மேடைக்கு என்ன சொல்றேன்னா அந்த 2 பேரும் ரொம்ப தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஜிவி பிரதர், எந்த சின்ன படம் பார்க்க மாட்டாங்க, யாராவது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணணும், டீசர் ரிலீஸ் பண்ணணும், சாங் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட பிரதர் தினேஷ் இருக்கார், ஜிவி தினேஷ் மேனேஜர் சொன்ன டக்குனு ஹெல்ப் பண்ணி பண்ணுவாரு. அதை விஜய் சேதுபதி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை தயாரிப்பாளர் சங்கத்தை திரும்ப மீண்டும் அன்பு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு செலிபிரிட்டி அந்த டைட்டில் பண்ணும்போது அது பல கோடி மக்களையும் சேருது, பல லட்சம் ரசிகர்களும் சேருது. இது தொடர்ந்து நீ சின்ன படத்துக்கு வந்து உதவணும் என்று இந்த மேடையில் மீண்டும் மீண்டும் உங்களை வந்து வேண்டுகோளை வச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.